பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலை பார்த்து வந்த வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் லீபனோனைப் போல் அவன் மலருவான். என் பின்பதாக இருக்கிற இந்த செடியை பாருங்கள், அழகான பூக்கள் மலர்ந்து இருக்கிறது. ஒரு பூக்கள் மலருவதற்கு அல்லது அது நல்ல கனி உள்ளதாக எழும்புவதற்கு அதனுடைய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அதனுடைய வேர் சரியாக இருந்தால் அந்த தண்ணீரை குடித்து அது நல்ல மலருகிறதாய் மாறுகிறது. இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மலரச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி மலரச் செய்வார் என்றால், லீலி புஷ்பத்தை போல அவன் மலருவான். அது மாத்திரமல்ல, அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இந்த மரத்தினுடைய வேர் ஆழமாக இருக்கிறதினாலே தண்ணீரை உறிஞ்சி அதற்கேற்ற அந்த பூக்களை அது கொடுக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாங்கன்னா, முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு சுத்தப்படுத்துதல். அவங்களுக்குள்ள ஒரு சுத்தப்படுத்துதல் நடந்த உடனே அவர்கள் மலருகிறவர்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த இடத்துல சோர்ந்து போய் வாடி போய் இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் லீலி புஷ்பத்தை போல் மலரச் செய்வார். உங்கள் வாழ்க்கை லீபனோனை போல வேரூன்றி அநேக பேருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் தேவன் உங்களை மாற்ற வல்லமை உடையவர். கவலைப்படாதீங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் மலருகிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களுக்காய் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து மலர்கிறவரை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.